ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெட்எக்ஸ் மீடியா. இன்னைக்கு கர்நாடகா பந்து, அதாவது சனிக்கிழமை 22 மார்ச் 2025 வந்து ஒட்டுமொத்த கர்நாடகாவும் இன்னைக்கு பந்து. இந்த பந்துக்கு காரணம் என்ன? அது மட்டும் இல்லை, இன்னைக்கு எதெல்லாம் ஆன்ல இருக்க போது, எதெல்லாம் ஆஃப் ஆக போகுதுன்றத பார்க்கணும். பஸ் வசதி இருக்குமா? கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஓடுமா? பிடிஎஸ் பஸ் ஓடுமா? மெட்ரோ ட்ரெயின் ஓடுமா? ரயில்வே இருக்குமா? ஓலா ஊபர் இருக்குமா? ஆட்டோ இருக்குமா? ஹோட்டல்ஸ் இருக்குமா? ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குமா? ஐடி கம்பெனிஸ் இருக்குமா? ரோட்ல தள்ளுவண்டி கடைங்க வியாபாரம் செய்யக்கூடிய அந்த கடைகள் இருக்குமா? மார்க்கெட் இருக்குமா? அப்படின்றது எல்லாருக்கும் ஒரு கேள்விக்குறியா இருக்கும். இதை சார்ந்து தான் இன்னைக்கு வீடியோக்குள்ள நம்ம முழு டீட்டெயிலாக பார்க்க போறோம். அது மட்டும் இல்லை, இந்த கர்நாடகா பந்த் யார் பண்றாங்க, எதுக்காக பண்றாங்க, என்ன காரணன்றத நம்ம முழுக்க இந்த வீடியோவில் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. புதுசாக யாராவது வந்திருந்தீங்கன்னா வீடியோவை ஒரு வாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் வாட்டல் நாகராஜ் அறிக்கை வெளியிட்டிருக்கிறாரு. கர்நாடகா 22 கர்நாடகா வந்து பந்து பண்ண போகிறோம், அதுவும் 12 hours பந்து. காலை 6 மணிலிருந்து மாலை 6 மணி வரைக்கும் இந்த பந்து வந்து தொடங்கும். இந்த கர்நாடகா பந்து எதுக்காக பண்றாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த கர்நாடகாவில் ரொம்ப ஆர்வமா எடுத்திருக்கிறது வாட்டல் நாகராஜ் மட்டும்தான். கர்நாடகா ரக்ஷணா வேதிக்கை தலைவர் நாராயணகவுடா இதுக்கு எந்த ஒரு கிரீன் சிக்னலும் கொடுக்கல. அது என்ன காரணம்ன்றதும் தெரியல. பட் வாட்டல் நாகராஜ் மட்டும் உறுதி கொடுத்திருக்கிறாரு, கண்டிப்பா யார் வந்து தடுங்கல் செய்தாலும் எங்களோட போராட்டத்தை நாங்கள் நிறுத்த மாட்டோம் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு. ಬೆಳಗ್ಗೆ 6ರಿಂದ ಸಂಜೆ 6ರವರೆಗೆ ಕರ್ನಾಟಕ ಬಂದ್, 100ಕ್ಕೆ 100 ಕರ್ನಾಟಕ ಬಂದ್. ಯಾವ ಕಾರಣಕ್ಕೂ ನಿಲ್ಲುವ ಪ್ರಶ್ನೆಯೂ ಇಲ್ಲ, ಮುಂದೋಗೋ ಪ್ರಶ್ನೆಯೂ ಇಲ್ಲ. ಕರ್ನಾಟಕ ಬಂದ್ ನಾಳೆ ಬೆಳಗ್ಗೆ 6ರಿಂದ ಸಂಜೆ 6ರವರೆಗೆ. சரிப்பா, எதுக்காக இந்த போராட்டம், என்ன காரணம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, கொஞ்சம் நம்ம பிளாஷ்பேக் பின்னாடி போகணும். டு மகாராஷ்டிரா போயிட்டு இருக்கிற கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸில் ஒரு சம்பவம் நடந்தது. அதில் கண்டக்டராக இருக்கக்கூடிய மாதேவ அப்பாவை வந்து ஒரு 4 பேர் போய் தாக்கியிருக்கிறாங்க. எதுக்கு தாக்குனாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, உனக்கு மராத்தி தெரியாமல் எதுக்கு எங்கள் ஸ்டேட்டுக்குள்ளே வர, நீ மராட்டி கற்றுக்கிட்டு தான் எங்கள் ஸ்டேட்டுக்குள்ளே வரணும்னு அவரை அடின்னு அடித்து அவரை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுற அளவுக்கு சம்பவம் ஆச்சு. உடனே அந்த இடத்துக்கு போலீஸ் வந்தாங்க, 4 பேரையும் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வச்சிருக்கிறாங்க. இப்போ கோர்ட்டில் கேஸ் போயிட்டுருக்கு. இதை சார்ந்து கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ரக்ஷணா வேதிக்கை டீம் எல்லாம் மகாராஷ்டிராவிலேருந்து வரக்கூடிய அந்த பஸ்ஸுங்கள்லாம் அடித்து, அந்த இந்தியில் இருக்கிற எழுத்துங்கள்லாம் கருப்பு கலர் பெயிண்ட் அடித்து முடக்கினாங்க. அதே மாதிரி மகாராஷ்டிராவில் உத்தம் தாக்கரேயோட டீம், மராத்தியர்கள் டீம் வந்து கர்நாடகா பஸ்ஸு, கர்நாடகாவில் இருக்கக்கூடிய எழுத்துக்கெல்லாம் வந்து பிளாக் பெயிண்ட் அடித்து ஒரு பெரிய ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க. பட் இதை பேஸ் பண்ணி நிறைய பேருக்கு இந்த இந்தி திணிப்பும் இந்த மராத்தி திணிப்பும் வந்து கர்நாடகாவில் இருக்கப்படுதுன்றதுனால நிறைய கன்னட மக்கள் வந்து நிறைய இஷ்யூ இதனால பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்கன்ற ஒரு காரணத்தினால் இதுக்கு எங்களுக்கு நியாயம் வேண்டும், எங்களுக்கு நீதி வேணும் அப்படின்னு ஒரு போராட்டத்தை வந்து முன் வச்சிருக்கிறாரு திரு வாட்டல் நாகராஜ், கன்னட போராளி. கர்நாடகாக போராட்டம் செய்யக்கூடிய திரு வாட்டல் நாகராஜ் அவர்கள். ஸோ இப்போ இதை சார்ந்து டிகே சிவகுமார் துணை முதலமைச்சர் என்ன சொல்றாருன்னா, இந்த கம்ப்ளைண்ட்டை வந்து எங்ககிட்ட கொடுத்துருக்கலாம், இது எங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தா இதுக்கு நாங்கள் ஒரு முடிவு சொல்லியிருப்போம், ஏதாவது நாங்கள் ஒரு நடவடிக்கை எடுக்கப்படும். பட் இது வந்து எங்ககிட்ட வந்து உட்காந்து பேசவே இல்லை. திரு நாகராஜ் வந்து எங்ககிட்ட எதை பற்றியும் பேசலை. ஸோ இது சார்பாக நாங்கள் எந்த ஒரு முடிவும் எடுக்காத ஒரு சூழ்நிலை இருக்கிறோம். இவங்க எப்படி இவங்களா வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க, நாங்கள் வந்து பந்து செய்ய போகிறோம் அப்படின்னு அரசாங்க ரீதியாக நாங்கள் இன்னும் டிக்ளரேஷன் கொடுக்கல அப்படின்னு திரு டிகே சிவகுமார் அவர்கள் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, கர்நாடகா கமிஷனர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி வந்து அறிவிச்சிருக்கிறாங்க,
பட் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நாங்கள் வந்து கர்நாடகா பொதுமக்களுக்கு வந்து பாதுகாப்பு கண்டிப்பாக கொடுப்போம். யாருக்கு எந்த ஒரு பிரச்சனை ஆனாலும் உடனே நாங்கள் ஆக்ஷன் எடுப்போம். இதுக்காக நாங்கள் ஹோம் கார்ட்லேருந்து ரிசர்வ் போலீஸ்லேருந்து எல்லாரும் கர்நாடகா ஃபுல்லாக நாங்கள் வந்து மக்கள் பாதுகாப்புக்காக போலீஸை வந்து இறக்கியிருக்கிறோம். இந்த 12 hours பந்தில் எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காமல் பாதுகாக்க வேண்டியது என்னோட கடமை அப்படின்னு ಕರ್ನಾಟಕ ಕಮಿಷನರ್ வந்து ತಿಳಿಯಪಡಿಸಿರುತ್ತಾರೆ. 22ನೇ ತಾರೀಕು ಅಂದರೆ ನಾಳೆ ಶನಿವಾರ ಕರ್ನಾಟಕ ರಾಜ್ಯ ಬಂದ್ ಮಾಡೋದ್ರ ಬಗ್ಗೆ ಕೆಲವು ಸಂಘಟನೆಗಳು ಘೋಷಣೆಯನ್ನು ಮಾಡಿದ್ದಾರೆ. ಅದರ ಇದ್ರ ಬಗ್ಗೆ ಬೆಂಗಳೂರು ನಗರದಲ್ಲಿ ಕೂಡ ನಾವು ಎಲ್ಲ ಪೂರ್ವ ಸಿದ್ಧತೆಗಳನ್ನು ಮಾಡಿಕೊಂಡಿದ್ದೇವೆ. ಒಟ್ಟಾರೆಯಾಗಿ ಈ ಬಂದ್ ಸಮಯದಲ್ಲಿ ಯಾವುದೇ ರೀತಿಯಾದಂತಹ ಕಾನೂನು ಸುವ್ಯವಸ್ಥೆ ಭಂಗ ಆಗದ ರೀತಿಯಲ್ಲಿ ಜೊತೆಗೆ ಒತ್ತಾಯಪೂರ್ವಕವಾಗಿ ಬೇರೆ இந்த மாதப்பாவை அடிச்ச மாதிரியே லேட்டஸ்டா ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி லாஸ்ட் 1 வீக்கா 2 வாரமா தெரியல, மும்பையில் ஒரு ஏர்டெல் ஸ்டோர் ரூம்ல ஒரு லேடி கிட்ட போயிட்டு அந்த ஹிந்தி தான் தெரியும், அந்த லேடிக்கு வேற லாங்குவேஜ் தெரியாது, மராத்தி பேசக்கூடிய உத்தம் டாக்கரே டீம் போய் நீ மராட்டி கற்றுக்கிட்டு நீ இங்கே வாழணும், மராட்டி ஃபஸ்ட்டு கற்றுக்கோ, மும்பையில் வந்து இது மகாராஷ்டிரா, நீ வந்து மராட்டி கற்றுக்கிட்டு தான் நீ வந்து இங்கே வேலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி தன்னோட மராத்தி திணிப்பை வந்து திணிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த ஏர்டெல் மேனேஜ்மெண்ட்டு தெரியும் மும்பையில் தான் வேலை பண்ணுறாங்க, 99% வந்து அங்கே எல்லாருமே ஹிந்தி தான் பேசுகிறாங்களே தவிர மராத்தி வந்து கம்மி தான். பட் மராத்தி நாடு தான் அது, பட் அங்கே யாரும் மேஜராக வந்து மராத்தி பேசுறது இல்லை, எல்லாருமே ஹிந்தி தான் பேசுகிறாங்க. பட் அந்த இடத்துல ஒரு திணிப்பை திணிச்சு இது ஒரு பெரிய கான்ட்ரவர்சி பிரச்சனையாக ஆக்கி இன்னைக்கு வேர்ல்டு ஃபுல்லாக பேசக்கூடிய டாப்பிக்காக மாறி இருக்கு இந்த மராத்தி லாங்குவேஜ். ஸோ அந்த ஏர்டெல்ல அந்த பொண்ணு சொன்ன வார்த்தை என்னன்னா, எனக்கு மராட்டி தெரியாது, எனக்கு ஹிந்தி மட்டும் தான் தெரியும், ஹிந்தியில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு இல்லை நீ மகாராஷ்டிராவில் இருக்கிற நீ மராத்தி கற்றுக்கணும் அப்படின்னு என்னை யாராவது விலைக்கு வாங்கி வச்சிருக்கிறீங்களா, நான் வந்து நீங்கள் சொல்கிற லாங்குவேஜ் தான் பேசணும் அப்படின்னு உறுதியாக சொல்லியிருக்கு அந்த பொண்ணு. அது சார்பாக உத்தம் தாக்கரே டீம் வந்து அந்த ஏர்டெல் ஷோரூமுக்கு போய் அந்த மேனேஜரை மீட் பண்ணி இந்த மாதிரி வந்து இங்கே இதுக்கு மேலே நீங்கள் வேலைக்கு யாரை வச்சாலும் மராத்தி தெரிஞ்சவங்கள வேலைக்கு வைங்க, ஹிந்தி தெரிஞ்சவங்க வேலைக்கு வைக்காதீங்க, இது ஒரு பெரிய சென்சேஷனல் நியூஸாக மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு வார்னிங் கொடுத்து ஒரு லெட்டர் கைப்படையில் எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. ना इकडे या ना तुम्ही पहिले माझ्याशी बोला ना, कस्टमर आम्हाला एवढा टाइम नाहीये इकडे भेटो म्हणजे काय, एक तर मराठीत बोला तुम्ही, मराठी येत ना, मराठी येत ना, क्यों मराठी बोलूं मैं? मराठी येत ना, तुम मुझे बताओगे मुझे क्या बोलना है? महाराष्ट्रात आहे ना, क्यों? महाराष्ट्रात आहे तुमने ना, खरीद के रखा है? महाराष्ट्रात तुमने आहे ना, खरीद के रखा है महाराष्ट्रात राहता ना तुम्ही, तुमने खरीद के रखा है महाराष्ट्र. महाराष्ट्रात तुम्ही येता मग मराठी बोलायचं नाही, पागल कोणाला बोलता ओ मॅडम, पागल कोणाला बोलता, ज्यादा ही बोल रहे हो. काय बोललो तुम्हाला, बताओगे मुझे कहाँ रहना है, काय बोललो तुम्हाला मी, तुम मुझे बताओगे मुझे कहाँ रहना है, कहाँ काय बोललो. 3 லாங்குவேஜ் பாலிசி வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஒரு கான்ட்ரவர்சியாக பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ அங்கேயும் இதே மாதிரி தான் ஹிந்தி திணிப்பு வந்து தமிழ்நாட்டில் பிரச்சனையாக வைக்கப்படுது. நான் அந்த டாபிக் அடுத்து தான் வரேன், ஏன்னா தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் ஒரே ஒற்றுமை தான் வருது, கடைசியில் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ கர்நாடகாவில் நடந்துட்டு இருக்கிற ப்ராப்ளம் என்னென்னலாம் இன்னைக்கு ஸ்ட்ரைக் ஆக போகுது, எங்கெங்கெல்லாம் இந்த ஸ்ட்ரைக் வந்து அப்ளிகபிள் ஆக போகுது, என்னெல்லாம் இருக்கும் என்னெல்லாம் இருக்காதுன்றதை நம்ம ஒரு முன்பார்வையில் பார்க்கலாம். இன்னைக்கு மெயினாக நியூஸ் பேப்பர் கிடையாது, பால் கிடையாது, கேஎஸ்ஆர்டிசி பஸ் கிடையாது, பிஎம்டிசி பஸ் கிடையாது, மெட்ரோ ட்ரெயின் கிடையாது, ரயில்வே ஓடாது, பஸ்ஸு ப்ரைவேட் பஸ்ஸுங்க ஓடாது, ஆட்டோ ஓடாது, ப்ரைவேட் கேபுங்க ஓடாது, ஓலா ஊபர் ஓடாது, தேட்டர் ஒர்க்கிங் இல்லை, ஸ்கூல்ஸ் ஒர்க்கிங் இல்லை, காலேஜ் ஒர்க்கிங் இல்லை, ஐடி கம்பெனியும் ஒர்க் ஆகாது. இது எல்லாமே ஷட் டவுன் பண்ணி ஒரு கண்ட்ரோல்குள்ளே எடுத்துகிட்டு வரோம். கர்நாடகா போராளியாக இருக்கக்கூடிய திரு ஹோட்டல் நாகராஜ் வந்து இந்த விஷயத்தை வந்து வெளிப்படுத்தி இருக்கிறாரு. நாங்கள் யாரையும் புண்படுத்த மாட்டோம், யாரையும் அடிக்க மாட்டோம், யாரையும் ஒதுக்க மாட்டோம், காந்தி ரீதியில் நாங்கள் போராட்டம் பண்ண போகிறோம் அப்படின்னு தெளிவாக ஹோட்டல் நாகராஜ் வந்து தெளிவுபடுத்தியிருக்கிறாரு. கர்நாடகா கமிஷனருக்கும் துணை முதலமைச்சர் திரு டி.கே. சிவகுமார் அவருக்கும் ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறாரு. இதை பேஸ் பண்ண ஹோட்டல் நாகராஜ் என்ன சொல்றாருன்னா, மேகதாது இஷ்யூவுக்கு காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறவங்க எத்தனையோ பேர் வந்து நடந்தே போய் பாத யாத்திரை செய்து போராட்டம் பண்ணீங்க, அப்போ எதுவும் நீங்கள் கேட்கல, இன்னைக்கு நான் யாருக்காக போராடுறேன்றது உங்களுக்கு நல்லா தெரியும், ஆனால் நீங்கள் என்ன கொஸ்டின் போடுறீங்க அப்படின்னு திரு ஹோட்டல் நாகராஜ் வந்து டி.கே. சிவகுமாருக்கு ஒரு கேள்வி வச்சிருந்தாரு. February 21, 2025 வந்து இந்த கேஎஸ்ஆர்டிசி பஸ் மாதேவாப்பாவை அடிச்சது இன்னைக்கு வரைக்கும் இது ஒரு போராட்டமாக தான் போயிட்டு இருக்கு. இதுக்காக தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த கர்நாடகா மக்களும் பந்தில் இறங்கியிருக்கிறாங்க. கர்நாடகா பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 68.40% வந்து
கன்னடா பேசக்கூடியவங்க இருக்கிறாங்க. 18.70% வந்து மராத்தி பேசுகிறவங்க இருக்கிறாங்க. 9.79% வந்து உருது பேசுகிறவங்க இருக்கிறாங்க. இது கர்நாடகா மாவட்டத்தில். சரிங்களா? மெஜாரிட்டியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் மக்கள் கர்நாடகாவில் நிறைய பேர் வசிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2.1 மில்லியன் தமிழ் பேசக்கூடியவங்க கர்நாடகாவில் இருந்துட்டு இருக்கிறாங்க. கன்னடா படித்து கன்னடா கற்றுக்கிட்டு தமிழ்நாட்டிலேயே ஆகட்டும், தமிழ்நாட்டிலேருந்து போய் கர்நாடகாவில் குடிபெயர்ந்தவங்க இன்னைக்கு நல்லா சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா கன்னடா எழுத வரும், கன்னடா படிக்க வரும். ஸோ எங்கே கன்னடா பேசணும், எங்கே கன்னடா பேசக்கூடாதுன்னு தமிழ் மக்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கு. ஸோ இன்னைக்கு கர்நாடகாவில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு அந்த அளவுக்கு பாதுகாப்பு இருக்குது கர்நாடகாவில். ஏன்னா அந்த அளவுக்கு அண்ணன் தம்பியாக பழக ஆரம்பிச்சிட்டோம் இந்த காலகட்டத்தில். கேஎஸ்ஆர்டிசி ஓட மினிஸ்டர் ராமலிங்க ரெட்டி வந்து இப்போ நடந்துட்டு இருக்கிற இந்த கர்நாடகா போராட்டத்துக்கு நாங்களும் சப்போர்ட் பண்ணணும், நாம் சப்போர்ட் பண்ணலன்னா கன்னடா வந்து எப்படி காப்பாற்ற முடியும்னு திரு ராமலிங்க ரெட்டியும் வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாரு இந்த கர்நாடகா போராட்டத்துக்காக. இப்போ எனக்கு ஒரு வருத்தம் என்னன்னா, CISSE 12th எக்ஸாம் பேப்பர் வந்து நாளைக்கு இருக்குது, நாளைக்கு மதியானத்துக்கு மேலே இருக்குது. கிட்டத்தட்ட 52 ஸ்கூலில் இந்த எக்ஸாம் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இது எப்படி கண்டினியூ பண்ண போகிறாங்க, இந்த எக்ஸாம் எப்படி நடத்த போகிறாங்கன்றது எனக்கு தெரியல. இதனால் ஸ்கூல் குழந்தைகளும் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசாங்கம் இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு எடுப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த பந்தை பொறுத்த வரைக்கும் எல்லா துறையை சார்ந்த சங்கம் ஒன்று இருக்கும். இப்போ சினிமா துறை சார்ந்த ஒரு சங்கம் இருக்கும், மொபைல்ஸ் எல்லாம் எலக்ட்ரானிக்ஸ் சேல் பண்ணக்கூடிய அதுக்கு ஒரு சங்கம் இருக்கும், கர்நாடகாவுக்காக ஒரு சங்கம் இருக்கும், ஐடி கம்பெனிக்காக ஒரு சங்கம் இருக்கும், டிரான்ஸ்போர்ட்டுக்காக ஒரு சங்கம் இருக்கும், ஓலா ஊபருக்காக ஒரு சங்கம் இருக்கும், ஆட்டோக்காக ஒரு சங்கம் இருக்கும். இந்த மாதிரி எல்லா சங்கமும் ஒன்று சேர்ந்து கிட்டத்தட்ட 3000 சங்கம். சரிங்களா? 3000 இந்த ரக்ஷண வேதிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கர்நாடகாவை பாதுகாக்கிறதுக்கு, இந்த கர்நாடகா லாங்குவேஜை பாதுகாக்கிறதுக்காக ஒரு 3000 சங்கங்கள் சேர்ந்து இந்த போராட்டத்துக்கு வந்து உறுதிமொழி கொடுத்துருக்குறாங்க. கண்டிப்பாக இங்கே நம்ம கர்நாடகா மக்களுக்காக, கன்னடா போராளிக்காக நாம் எல்லாருமே ஒன்று கூடி இந்த பந்தில் வந்து நம்ம எல்லாரும் பங்கேற்று கொள்ளணும். அமைதியாக சாந்தமாக இந்த ப்ரோக்ராமில் நம்ம கலந்துக்கணும். யார் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணக்கூடாது அப்படின்னு திரு ஓட்டல் நாகராஜ் வந்து எல்லாருக்கும் ஒரு விண்ணப்பத்தை கொடுத்துருக்கிறாரு. இப்போ இந்த லாங்குவேஜ் சார்ந்து இன்னைக்கு கர்நாடகாவில் இந்த அளவுக்கு போராட்டம் நடந்துட்டு இருக்கு. ஸோ கன்னடா லாங்குவேஜுக்காகவும் கன்னடா மக்களுக்காகவும், கன்னடா மக்கள் மேலே யாராவது கை வச்சாலும் அங்கே எந்த அளவுக்கு ஆகும் அப்படின்றத வந்து இந்த கர்நாடகாவோட பந்து வந்து சென்ட்ரல் வரைக்கும் தெரியப்படுத்துகிறாங்க. இந்த மராத்தியரும் கர்நாடகா இஷ்யூவும் எந்த அளவுக்கு போக போகுது, எந்த அளவுக்கு இந்த பிரச்சனை முடிய போகுதுன்றது தெரியல. பட் 12 hours இந்த பந்தில் கர்நாடகாவாக இருக்கட்டும், இந்தியா இருக்கட்டும், தெலுங்கா இருக்கட்டும், தமிழாக இருக்கட்டும், மலையாளமாக இருக்கட்டும், அவங்கவுங்க ஸ்டேட்டுக்கு அவங்கவுங்க லாங்குவேஜ் சொந்தம். அவங்கவுங்க தாய்மொழி வந்து தன் கண் மாதிரி. மற்ற லாங்குவேஜ் எல்லாமே தான் யூஸ் பண்ணக்கூடிய கண்ணாடி மாதிரி. அது எப்போ வேணுமோ அப்போ மட்டும் நம்ம போட்டுக்கலாமே தவிர, நீ இந்த லாங்குவேஜ் தான் பேசணும், இந்த லாங்குவேஜில் தான் நீ படிக்கணும், இந்த லாங்குவேஜ் நீ பேசினாதான் இங்கே இருக்க முடியும், வாழ முடியும் அப்படின்னு யாரையுமே நம்ம திணிக்க முடியாது, ஃபோர்ஸ் பண்ண முடியாது. விருப்பப்பட்டு கற்றுக்கக்கூடியது தான். நாம் பொழைக்க போகிற இடத்துல நம்ம லாங்குவேஜையை கற்றுக்கிட்டு வாழணும். அப்படி பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் கிட்டத்தட்ட 1 மில்லியன் பீப்புள் கர்நாடகாவில் வந்து தமிழ் கற்றுக்கிட்டு வாழ்கிறாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் ஹிந்திக்காரங்க மகாராஷ்டிராவிலேருந்து வந்து தமிழ் கற்றுக்கிட்டு வாழ்கிறாங்க. அதே மாதிரி ஆந்திராவிலையும் மற்ற லாங்குவேஜ் மக்கள் அங்கே போய் அவங்களோட தெலுங்கு மொழியை கற்றுக்கிட்டு வாழ்கிறாங்க. கேரளாவிலையும் அதே மாதிரி தான் மலையாளத்தை கற்றுக்கிட்டு வாழ்கிறாங்க. மும்பையிலையும் அதே மாதிரி நிறைய தமிழ் மக்கள் அங்கே போய் ஹிந்தி கற்றுக்கிட்டு வாழ்கிறாங்க. இது வந்து ஹிந்தி எங்கே தேவைப்படும் அங்கே யூஸ் பண்ணிக்கலாம், மராத்தி எங்கே வேணுமோ அங்கே யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதுதான் நேஷ்னல் லெவலில் நீங்கள் பேசணும் அப்படின்னு இந்தியை வந்து திணிச்சு எங்களோட தாய்மொழியை அழித்து நீங்கள் வந்து பேசணும், நீங்கள் பழகணும், இதை கற்றுக்கணும், இதுதான் நேஷ்னல் லாங்குவேஜ் அப்படின்னு திணிக்கக்கூடாது அப்படின்றது தான் இன்னைக்கு எல்லா மாநிலத்திலையும் போராட்டம் நடந்துட்டு இருக்கு. இதை பேஸ் பண்ணி தான் ஸ்டாலின் அவர்களும் போராட்டம் செய்துட்டு இருக்க அந்த மும்மொழி கொள்கையை வந்து போராட்டமாக தீவிரமாக கையில் எடுத்திருக்கிறாங்க. இன்னைக்கு ஸ்டேட்லேருந்து சென்ட்ரல்லேருந்து வரைக்கும் எந்த ஸ்டேட்லேயும் ஒரு சம்பவத்தை செய்யலை. திரு MK ஸ்டாலின் அவர்கள் ஒரு சம்பவத்தை செய்தார். பட்ஜெட்டில் 2024 to 2025க்கு ஒரு பட்ஜெட் தாக்கல் செய்திருந்தாங்க. அதில் வந்து ருப்பி சிம்பிள் இருந்தது. 2025லேருந்து 2026க்கு ஒரு பட்ஜெட் சிம்பிள் போட்டிருந்தாங்க. அதில் தமிழ் சிம்பிள் இருக்குது. ஸோ எந்த ஸ்டேட்லேயும் எந்த மாநிலத்திலும் செய்யக்கூடாத ஒரு விஷயத்தை
திரு ஸ்டாலின் அவர்கள் அவ்வளோ தைரியமாக மும்மொழி கொள்கையை கையில் எடுத்து இந்த 3 லாங்குவேஜ் பாலிசியை கையில் எடுத்து இது தாண்டா நாங்கள் அப்படின்னு நிரூபித்து காமிச்சிருக்கிறாரு திரு ஸ்டாலின் அவர்கள். அது மட்டும் இல்லை, நீ 2000 கோடி இல்லை, நீ 10,000 கோடி கொடுத்தா கூட கண்டிப்பாக எங்களால் இந்தியை வந்து ஏற்றுக்க முடியாது. எங்களுக்கு 2 பாலிசியே போதும், ஒன்று தமிழ், இன்னொன்று இங்கிலீஷ். இந்த 2 லாங்குவேஜில் எங்களால் வாழ முடியும் அப்படின்னு தெல்ல தெளிவாக திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்லப்பட்டது. பட் இன்னும் சென்ட்ரல் லெவலில் வந்து இதை வந்து இன்னும் திணிக்கப்பட்டு இருக்கு. இன்னும் இதுக்காக போராட்டம் நிறைய பேர் வந்து செய்துட்டு இருக்கிறாங்க. இந்த போராட்டம் தான் இன்னைக்கு கர்நாடக மக்கள் கையில் எடுத்து போராட்டத்தை செய்துட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் பி சிதம்பரம் அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. அந்த விஷயம் மார்ச் 14 வந்து இந்து பேப்பரில் 12th பேஜில் நீங்கள் பாருங்கள். இந்த மும்மொழி கொள்கையை விட்டுருங்க, இந்த 2 லாங்குவேஜ் கூட நார்த்தில் எங்கேயுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. சரியா? அவங்களோட மதர் லாங்குவேஜ் இங்கிலீஷ். இந்த 2 லாங்குவேஜை எங்கேயுமே திணிக்கப்படலை, எங்கேயுமே கொடுக்கப்படலை, யாருக்கும் கிடைக்கல. ரெண்டாவது, நிறைய நார்த் ஸ்கூலில் டீச்சருங்க வந்து இங்கிலீஷே தெரியாமல் வெறும் இந்தியை மட்டும் வச்சுக்கிட்டு அங்கே குப்பை கொட்டிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அவர் வந்து ஒரு அறிக்கையில் சொல்லியிருந்தாரு. இது உண்மைதான். ஏன்னா நிறையா இந்தி படிக்கக்கூடிய மக்கள் ஸ்கூல்லலாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இங்கிலீஷ் பேசவே வராது, ஆனால் அவங்க தான் இங்கிலீஷ் கிளாஸே எடுப்பாங்க டீச்சர். அந்த அளவுக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மும்மொழி கொள்கைக்கு எந்த ஒரு காரணத்துக்காகவும் மக்கள் இறங்கி போக மாட்டாங்க. இதை பேஸ் பண்ணி தான் கர்நாடகாவில் நீ எப்படா என் கன்னடா மேலே கை வைக்கலாம், நீ எப்படா என் கர்நாடகா போர்டு மேலே கை வைக்கலாம் அப்படின்னு அடித்ததுனால இன்னைக்கு திரும்பி அடிக்கிறாங்க. ஒட்டுமொத்த கர்நாடகா மக்களும் தன்னோட கர்நாடகா லாங்குவேஜுக்காகவும் தன்னோட கர்நாடகா கொள்கைக்காகவும் பொதுமக்கள் எல்லாருமே இன்னைக்கு போராட்டத்தில் ஈடுபட்டு 12 hour ஸ்ட்ரைக் பண்ணி எங்களோட ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறோம் அப்படின்னு திரு ஓட்டல் நாகராஜ் தலைமையில் இந்த கர்நாடகா பந்து வந்து கர்நாடகாவில் நடக்க போகுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உடனுக்குடனே இந்த அப்டேட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு பந்த் ஆகிறது கன்ஃபார்ம் பண்ணி டிக்ளேர் பண்ணி இன்னைக்கு பொதுமக்கள், தமிழ் மக்கள், கர்நாடகாவில் வசிக்கக்கூடிய மக்கள் இந்த பந்து எதுக்கு ஆகுதுன்னு சில பேருக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து முழுக்க கன்னடா லாங்குவேஜ், கன்னடா பிரச்சனை. கன்னடா மக்களை வந்து மகாராஷ்டிராவில் பிரச்சனை பண்ணதுனால இந்த போராட்டத்தில் எல்லாருமே ஈடுபட்டு இருக்கிறாங்க. ஸோ நம்ம எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவோம். கர்நாடகா, தமிழ்நாடு கூட இதுக்கு முக்கியமாக சப்போர்ட் கொடுக்கலாம். ஏன்னா 3 பாலிசி லாங்குவேஜுக்காக தான் இந்த போராட்டத்தை தொடங்கி இருக்கிறாங்க. 3 லாங்குவேஜ் பாலிசிக்காக தான் இன்னைக்கு கர்நாடகாவட்டும், தமிழ்நாடாகட்டும், ஆந்திராவாகட்டும், கேரளாவாகட்டும் போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதில் ஒரு ஸ்டெப்பு முன்னே வந்து இன்னைக்கு கர்நாடகாவில் பந்து தொடங்கி இருக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக எல்லாருமே நிம்மதியாக வீட்டில் இருக்க போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நாளைக்கு தவிர்க்கப்படும். நாளைக்கு எந்த ஒரு விஷயமும் ஆனில் இருக்காது, எல்லாமே ஆஃப்லைனாக தான் இருக்கும். ஆனால் ப்ரைஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் வாங்குவாங்க. ஆனால் பொதுமக்கள் நீங்கள் ஜாகிரதையாக இருக்க வேண்டும் அப்படின்றது வந்து என்னோட சேனல் மூலிமா நான் தெரிவிச்சுக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது இந்த பந்தை பற்றி ஏதாவது உங்களுக்கு கிளாரிட்டி வேணும், இல்லை எதனா கம்யூனிகேஷன் பண்ணணும்னா என்னோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோவும் இந்த மாதிரி டெய்லி ஒரு கண்டென்ட்டாக என்னால் கொடுக்க முடியும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்கே. நன்றி, வணக்கம்.